நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிரை ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, பெண்கள் தான் நம்ம நாட்டினுடைய கண்கள் என்று சொல்வார்கள். பெண்களைத்தான் மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்று சொல்வார்கள். சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சொல்வார்கள். இப்படி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண்கள் சில ராசியில் உங்கள் வீட்டில் இருந்தா மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு உண்டு, உங்கள் வீட்டில் உண்டு. உங்க வீட்டில் பண பிரச்சனை இருக்காது, பண பரிமாற்றம் அதிகமான முறையில் இருக்கும். ஸோ சில ராசியில் பிறந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் மகாலட்சுமி யோகம் கண்டிப்பா இருக்குது. அந்த ராசி எந்த ராசி அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். தாரமாக, தாயாக, ஏன் மகளாக, ஏதேனும் ஒரு உறவாக பெண்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பெண்களாக மாறுவது சில ராசியின் மூலமாக. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வளங்கள் மற்றும் குரு பயிற்சி வளங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, தாயாக, தாரமாக, என் கூட பிறந்த சகோதர சகோதரியாக, மகளாக பெண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த பெண்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே, அதாவது கன்னி ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த பலனானது பொருந்தும். சரிங்களா? ஸோ கன்னி ராசியில பிறந்தவர்களை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் பகவான் எப்போதுமே அறிவு கூர்மை, அதாவது புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க. கலையிலும் கல்வியிலும் கலை தேர்ந்தவர்கள் நீங்கள். அதை யார்ட்டையுமே சொல்லி காட்டணுன்ற அவசியமே இல்லை. ஸோ கண்டிப்பா கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் உங்க கை தேர்ந்த ஒரு விஷயம். கணக்கு வழக்கு விஷயத்திலும் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். மற்ற மனிதர்களை மிக எளிதாக எடை போட்டு கணித்து வாழக்கூடியவர்கள் நீங்கள். அப்படி இருந்துமே உங்களுக்கும் உறவுகளாலும் சில சொந்த பந்தங்களாலும் பிரச்சனைகள், மன கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா மனிதர்கள்ட்ட மாற்ற முடியாதது மனம், குணம். மிக எளிதா மாத்திர முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனித மனம், குணங்கள் தாண்டி சில ராசியின் அடிப்படையில் யோகங்கள் உண்டு. சில ராசிக்கு சில ராசி வசியத்தன்மை உண்டு. அந்த ராசியின் அடிப்படையில் ரெண்டு ராசி ஒன்று சேரும் பொழுது அதிர்ஷ்ட யோகங்கள் பிறக்கும். சரிங்களா? ஸோ எப்படி நீரும் நிலமும் ஒன்று சேர்ந்தா உயிர்களை விளைவிக்கக்கூடிய, உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறுமோ, அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருடைய ராசியினுடைய சேர்க்கை ஏற்படும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் அந்த இரண்டு ராசிக்குமே கிடைக்கும். அதனுடைய அடிப்படையில் கன்னி ராசியில பிறந்த பெண்கள், அதாவது நீங்க இன்னொரு கன்னி ராசியில பிறந்தவங்க உங்க வீட்டில் இருந்தாலும், அது குறிப்பிட்ட பெண்களாக இருந்தால் மிகுந்த யோகம் உண்டு. எதிர்பாராத தன வருவாய் கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு ஏற்படும். ஒரே வீட்டில் ரெண்டு கன்னிராசியில் பிறந்தவங்க அமைவது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு கன்னிராசிக்காரர்கள் இருப்பீர்கள். கண்டிப்பாக இன்னொரு கன்னிராசி உங்களை வீட்டில் இருக்கும்போது தொழில் வேலைக்குண்டான யோகம், தன லாபங்கள் ஏராளமான முறையில் உண்டு. சரிங்களா? ஸோ இன்னொரு கன்னிராசி இருக்கும்போது இந்த அரசு உத்தியோகம் அல்லது பரம்பரை சொத்து அல்லது வாழ்க்கை துணை வழியிலிருந்து சொத்து போன்றவை கிடைப்பதற்கு யோகம் உண்டு. அப்போ இன்னொரு கன்னிராசி உங்க வாழ்க்கை துணை அமைஞ்சா ரொம்ப ரொம்ப யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? வெவ்வேறு நட்சத்திரமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ராசியா இருக்கலாம், தவறு இல்லை, ஆனா நட்சத்திரம் வெவ்வேறா இருக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு கன்னியில சித்திரை அல்லது அஸ்தம், உத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்துல வெவ்வேறாக இருக்க வேண்டும். ராசி ஒரே ராசியா இருக்கலாம். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசியில பிறந்தவங்க. நிச்சயமா துலாம் ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தாயாகவோ, தாரமாகவோ, கூட பிறந்தவங்களாகவோ அல்லது மகளாக பிறந்தால் கண்டிப்பா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும். ஸோ அவங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்த நிலைப்பாடு வேற, அவங்க வந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நிலைப்பாடுகள் வேற. முக்கியமா பொருளாதாரம், பணப்பற்றாக்குறை கண்டிப்பா தீரும். பணத்துடைய மதிப்பு உங்களுக்கு கூடும். சேமிப்பு கண்டிப்பா உயரும். உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸை நீங்க ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எப்பொழுதுமே வற்றாத ஒரு பணக்கிணறு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பண சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த துளாராசிக்கார பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு பின்பாக. இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது மகர ராசியில் பிறந்த பெண்கள். இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு உறவாக அமைஞ்சிட்டாலும் அவங்க மூலமா கண்டிப்பா உங்களுடைய காதல், கல்யாணம், புதிய ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டம் போன்றவற்றில் கண்டிப்பா அதிர்ஷ்டம் நிறைந்தவராக ஒரு கைராசிக்காரங்க பெண்கள் இவங்க முகத்துல முழிச்சிட்டு போனா எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்களை உங்களால சொல்ல முடியும்.
எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை இவர்களால் கொடுக்க முடியும். இந்த ஒரு லாட்டரி டிக்கெட்டு, ஒரு புதையல் கிடைக்கிறது போன்ற விஷயத்தின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் என்பது இந்த மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த பெண்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஏராளமான முறையில் உண்டு. ஸோ எந்த ஒரு உறவை வேணா அவங்களை அமையலாம் உங்க வாழ்க்கையில. பட் நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சி இல்லை ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு லக்கை நம்பி நீங்க ஒரு முயற்சி எடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இவர்களுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயம் அதில் அந்த அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த மாற்று கருத்து. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இவர்கள் மூலமாக பெரிய அளவு மகாலட்சுமி யோகத்தை நீங்க அனுபவிங்க. அதாவது பணத்திற்கு தெய்வம் என்றால் அது மகாலட்சுமின்னு சொல்லுவோம். ஏன் எல்லா ஆண் தெய்வங்கள் இருந்தாலும் ஏன் பெண் தெய்வமான மகாலட்சுமி ஏற்றுக்கிறோம் அப்படின்னா பணத்துக்கு ரொம்ப ரொம்ப பணத்தை சம்பாதிச்சு கொடுப்பது ஆணாக இருந்தாலும் சேர்த்து வைத்து அதை டெவலப் பண்ணுவது பெண்கள் கையில தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த அமைப்பு இருக்கிறதுனால தான் பெண்களுடைய தெய்வத்தை நம்ம மகாலட்சுமி அம்சமா சொல்றோம். அதனுடைய அடிப்படையில் 9ஆம் வீடு ரிஷபம். ஸோ ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய கௌரவம், தன்மானம், பெயர் புகழ் இந்த ஊர்ல உங்களுடைய பெயரை அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். ஸோ உங்களுடைய பெயரை வச்சு உங்களுடைய தெரு பேரை சொல்ற அளவுக்கு ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற அந்த அளவுக்கு பொருட்செல்வம், பணச்செல்வம் உங்களிடம் வந்து குவியும். எதிர்பாராத ஒரு அரசியல் பதவி வாய்ப்பு, எதிர்பாராத பெரிய ஒரு பொசிஷன்ல அமர்ந்து உறவுகளும் சொந்த பந்தங்களும் உங்களுடைய பேரை சொல்ற அளவுக்கு நீங்க வளர்ச்சி பெறுவீங்க. இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு பின்பாக அல்லது அப்படிப்பட்ட அந்த உச்சத்தை தொடுவதற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு. அப்போ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த பெண்கள் வந்தா அவங்களுடைய தொடர்பை, அவங்களுடைய நட்பை அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு தொடர்பை நீங்க ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. இதற்கு அடுத்தபடியா கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், கன்னி ராசிக்காரங்களுக்கு மனதுக்குள் வைத்திருக்கக்கூடிய கவலை, வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனை காணாமல் போகும், கரைந்து போகும். கடன் பிரச்சனை தீர்ந்து போகும். கண்டமிட்டு கண்டம் செல்லக்கூடிய வெளிநாடு யோக வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் யாரால் அப்படின்னா அந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த பெண்கள் மூலமாக கிடைக்கும். ஒன்று கடக ராசியில பிறந்திருக்கலாம் அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருக்கலாம். ஸோ இந்த அமைப்புடைய பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழையும் பொழுது நான் சொன்ன இந்த மாதிரி யோகங்கள் உண்டு. திடீர் அரசியல் செல்வாக்கு, திடீர் பணப்புழக்கம், பெரிய ஒரு ஷேர், ஒரு பங்கு கிடைக்கிறது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு தொடர்பு, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. வேலை வாய்ப்பில் சம்பள உயர்வு கிடைப்பது, வெளிநாடு யோகங்கள் கிடைப்பது போன்றவையெல்லாம் இந்த கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு, கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ராசியில பெண்கள் அமைந்து அந்த பெண்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு உறவா உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிசினஸ் பார்ட்னரா, ஒரு வேலை ரீதியான தொடர்புக்கு பார்ட்னரா இவங்களை வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதன் மூலமாக பெரிய அளவு ஒரு லாபத்தை, ஒரு ஷேர், ஒரு பங்கை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ₹1 கொடுத்தா அது 2 ரூபாய்க்கு டபுள் மடங்கு அதை வளர்க்கக்கூடிய, பெருக்கக்கூடிய வல்லமை இவர்களிடம் உண்டு. ஸோ அப்படி இந்த கன்னிராசிக்கு கடகராசிக்கு அந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரர்களை நம்பி சில வேலை தொழில் நீங்கள் ஈடுபடலாம். பெருத்தளவு உங்களுக்கு லாபம் உண்டு. பண ரொட்டேஷன் இவர்கள் மூலமாக ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் இவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள், அதாவது சேம் இன்னொரு கன்னிராசிக்காரங்களா இருக்கலாம் அல்லது துலாம் ராசி, மகர ராசி, ரிஷப ராசி மற்றும் கடகராசி, இந்த ராசியிலோ அல்லது இந்த லக்னத்திலேயோ பிறந்த பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பண பற்றாக்குறை கண்டிப்பா தீரும், குறையும். பண பரிமாற்றம் அதிகமான முறையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பண ரீதியான விஷயத்தில் கொடுக்கக்கூடிய பெண்களாக இந்த பெண்கள் இருந்து விடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அப்படிப்பட்ட பெண்கள் மன வருத்தம் அடையாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவர்களோடு பகையை வளர்த்து கொள்ளாதீர்கள். இவர்களோடு சண்டை சச்சரவு அல்லது அவருடைய மனம் வருந்தபடி சில காரியங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு இந்த பெண்களால் மாற்றம், ஏற்றம் உறுதியான முறையில் இருக்குது. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.